உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதாவது எங்கே போனாலும் சரி நமக்கு ஒரு டீம் சேருதுன்னா அது யாராக இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக எல்லார்ட்டையும் மிகப்பெரிய நல்ல பாசத்துடன் பழகக்கூடிய உங்களுக்கு வேஷமான மோசமான நபர்கள் தான், சூழ்ச்சியான நபர்கள் தான் அதிகமாக கிடச்சிருப்பாங்க. ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஏன் நாங்கள் மட்டும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம், ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி ஒரு ராசிக்காரங்க கேட்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரங்க மேக்ஸிமம் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக அதிகமாக கேட்குற லிஸ்ட்டில் நீங்கள் தான் வருவீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா, இது எப்படின்னா பொது பலன் மாதிரியே போயிடும். இருந்தால் சொல்லாமல் உங்களை விட்டு போக முடியல. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நேர்களில் ரிஷபராசி அன்பர்கள், பல அன்பர்கள் இதை மனசார ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு அன்பை கொடுத்தீங்கன்னா திரும்ப எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான். அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நிலையான அன்பு, ஒரு நிலையான உறவு அப்படிங்கிறது கிடைக்கிறதே மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கறது 100%, ஆனால் கிடைக்கிறதோ 15% கூட ரியாலிட்டியாக உணர முடியலங்கிறத நான் உணர்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2022 எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து அடினா அடி, எல்லா அடியும் வாங்கியாச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம மக்கள். ஸோ அப்படி அந்தளவுக்கு ஒரு மன வலி வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முதல் படிக்கட்டாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான செயல்பாடாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த ஜூலை மாதத்தில் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படியே கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருந்த என்னுடைய அருமை ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் அப்படியே பார்ப்பீங்க, அப்படியே கோபமாக உங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கி இருக்குல்ல, எப்படி உங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கி இருக்குல்ல, அந்த சிங்கம் அப்படியே வெளியே வரப்போகுது. அப்படியே இனிமேலாம் உங்களுக்கு இந்த மாதம் எவனாச்சும் உங்களோட வாலாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை ஒட்டா நெருக்கி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அது எப்போ நிறைவேறுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ பார்க்குற ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக பிரபஞ்ச சக்தியோடு சொல்கிறேன், உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. அது என்ன ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரியா? நல்ல விதமான ஆசைகள் அனைத்தும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கமெண்ட்ஸ் என்ன போடுவீங்க அப்படின்னா, பலாயிரம் கோடி ரிஷபராசிக்காரங்க பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதிகமான கமெண்ட்ஸ் என்ன வரும்னா, சார் மன நிம்மதியை சார் எதிர்பார்க்கேன், சார் மனசுக்கு பிடிச்சவங்க தான் சார் எதிர்பார்க்கேன்,
இப்படி தான் அதிகமாக வரும். பணங்கிற விஷயம் வர்றது வந்து ஒரு 10% வேணால் வரலாம். பாசங்கிறது 95% வரும். ஏன்னா இங்கே பிரச்சனையே பாசத்தால் தான் பணம் போச்சு. யார் மேலே பாசம் வச்சிங்களோ அவங்களால தான் உங்கள் பணம் போச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டம் பாசமும் கிடைக்க போகுது, பொருளாதாரமும் கிடைக்க போகுது, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நீயா நானா, நானா நீயா அப்படிங்கிற போட்டி போய்கிட்டு இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நாங்கள் ஒற்றுமையாகிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், நீங்கள் பெண்ணாக இருங்க இல்லை ஆணாக கூட இருங்க, நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட ஒரு அன்பாக பாசமாக ஒரு என்ன சொல்கிறோன்னா புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. சரியா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுப்பார். அதாவது 30 நாட்கள் அப்படின்னா அதில் இந்த 4 நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே போல் ரிஷபராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிங்கன்னா, மாமா பைக்கில் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உங்கள் மாமா உங்களை பைக்கில் கூப்பிட்டு ஜாலியாக சுற்ற போகிறாரு. உங்களுக்கு பிடிச்ச மானத்தை கூப்பிட்டு வச்சு நீங்கள் உட்கார வச்சு பைக்கில் ஜாலியாக சுற்ற போகிறீங்க. சரியா? இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி வைப்பதற்கு இந்த கிரகங்களை உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த வட்டம் தான் பொருளாதாரமும் கிடைக்கி, மகிழ்ச்சியும் கிடைக்கி, நிலையான தன்மையில் ஒரு நிம்மதியும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எப்போ பார்த்தாலும் கையில் எவ்வளோ ரூபா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க கவலைப்பட்டால் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா, தயவுசெய்து அதை நிப்பாட்டுங்க. ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வாங்குறீங்கன்னா அது உலக அதிசயம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெரிய அதிசயம். அதை திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து அதாவது உங்கள்கிட்ட வாங்கும்போது அவங்க சிரித்த மாதிரி வாங்கினவங்க திரும்ப அதே மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்கள்ட்ட வாங்கின பிறகு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் பொருளாதாரம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வருமானத்தை நோக்கிதான் இவர்களினுடைய சிந்தனைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு ஒரு மடங்கு வருமானத்தை 2 மடங்காக ஆக்குறது எப்படி, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா இவர்களுக்கு அதிகப்படியான எதிர்காலத்துல லாபம் இருக்கும், இப்படி அந்த வருமானங்களை சேமிச்சு வைக்கிறதுல ரொம்ப அதிக அளவு கவனம் செலுத்துபவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அதே மாதிரி வாக்குல நேர்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரே பேச்சு ஒரே செயல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பல பேர் இவர்களுக்கு எதிராக சில இடத்துல செயல்பட்டாலும் கூட இவர்களினுடைய தன்மை மாறாமல் தன்னுடைய நேர்மைக்காக பாடுபடுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனா இவர்களினுடைய எதிரியே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களே இவர்களுடைய குடும்பமாக தான் இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக இவர்கள் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எப்பண்டா வீழ்வாங்க நம்ம அதை பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்களுக்கு மிக அதிகமாக எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களினுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. இவர்களினுடைய குழந்தைகள் ரிஷபராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் தனுசு ராசியாக இருந்தது அப்படின்னா தனுசு ராசி, அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் அந்த குழந்தைகள் இந்த ராசிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த பேச்சை இவர்களினுடைய பேச்சை கேட்காத ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அப்படிதான் வளருவாங்க. இவர்களிடம் இருந்து தள்ளி தான் இவர்கள் அந்த குழந்தைகள் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். இதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிக பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த வாழ்நாள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். இதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய வருமானத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த ப்ராஃபிட்டுக்கு அதிகப்படியாக ஆசைப்பட்டு உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால எந்த இடத்துலயும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை அப்படின்றது வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் மிகவும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சுக்கிரன் தான். அதனால எப்போதுமே அந்த கடன் சுமையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய நகர்வை பொறுத்து நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் வச்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பெரிய பெரிய இடத்துல நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானத்துல பெரிய அளவுக்கு தடைகள் இல்லாம இருந்தாலும் அந்த வருமானத்தினுடைய சேமிப்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க இந்த காலகட்டம் ஈடுபட போறீங்க. ஏன்னா நிறைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய கடனுக்கான ஒரு சொத்துக்களாக தான் இருக்குமே ஒழிய அந்த சொத்து பார்க்கும் போதே இதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கடன் ஏற்பட்டுச்சு, இதனாலதான் இத்தனை அவமானங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியாக கடந்த 2 வருடங்களாக அந்த சொத்துக்கள் மூலமாக பெரிய அளவுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த சொத்து விற்பனை அப்படின்றது மிக எளிமையாக துரிதமாக இத்தனை மாசமாக 6 மாத காலமாக அந்த சொத்து விற்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகள் செய்தும் அதுல பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது இல்லை. இந்த மாசம் ஒருத்தவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, முடிச்சாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்து விற்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நோய் தொந்தரவுகளினுடைய தீவிரம், ஏதாவது ஒரு தேவையில்லாம ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கேன் மூலமாக நம்மளும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு உடம்புல ஒண்ணும் இல்லை
அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னுக்காக நீங்க முன்னெச்சரிக்கை ஒரு சில விஷயங்களை செய்து அது இந்த காலகட்டம் ஒரு சின்னதா ஒரு நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுதான் அந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட சேரும் போது சில வெளிப்படையான சில மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உடல் பலவீனங்கள், உங்களுடைய மனதளவு பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம், ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க. அதாவது வேலையில தன்னுடைய வேலை எப்போதுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மற்றவர்கள் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும், தான் இல்லாட்டிலும் அந்த வேலையை யார் வேணாலும் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையில டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அது இவர்களுக்கு இந்த காலத்துல மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. உங்களுடைய வேலையில பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமான உயர்வு, இது எல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் போக டீச்சிங் உத்தியோகத்துல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே, பலன்கள் எல்லாமே உங்களுடைய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். காலபுருஷனுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றதுதான் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது தவிர உங்களுக்கு சுயமாக தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்க அதனுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பை வைத்து பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக மிக சிறப்பான, உன்னதமான, அற்புதமான காலம்னு சொல்லலாம். இதுல நீங்க சந்தேகமே பட வேணாம். 100% நீங்க நினைக்கிறது எதுவோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. நம்ம முன்னாடியே கோச்சார பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நம்ம பலன் சொல்லும்போது ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு முழுதுவே ரொம்ப சிறப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், அதுக்கு இந்த ஜூலை மாதத்தை நம்ம எந்த வகையில, குறிப்பா இந்த ஜூலை மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் கோச்சார நிலையம் போது தெரிஞ்சுக்குவோம். அதாவது உங்களுடைய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியிலேயே போராட்டக்காரகன், தைரியக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஸோ செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கும் போது நம்ம என்ன நினைச்சோமோ அதை அடையணுன்ற அந்த ஒரு ஒரு போராட்ட குணம் கண்டிப்பான முறையில் வந்துடும். அதனால சரியான விஷயங்களை முடிவு பண்ணுங்க. ஆகாத விஷயங்களை நம்ம வைக்கிற முயற்சியும் போராட்டமும் வீணான கால விரயத்தை தான் கொடுக்கும். அதனால அந்த பக்கம் நீங்கள் எதை இந்த செவ்வாய் போராட்டத்தை மட்டும் கொடுக்குறவர் கிடையாது, தைரியத்தை மட்டும் கொடுக்குறவங்க கிடையாது, கடமை உணர்ச்சி, பொறுப்பு உணர்ச்சியும் கொடுக்குறவர் அவர் தான். அதனால தேவையில்லாத பொறுப்புகளை தவிர்த்துருங்க. இந்த நேரம் என்ன ஆகுன்னா, எப்பயும் இல்லாமல் எல்லா பொறுப்பு பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை தாண்டி தன்னுடைய உறவுகள், நண்பர்களுக்கான வேலைகளை செய்யறதுக்கே நேரம் பத்தாதுன்ற அளவில் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ செவ்வாய் சேரும்போது என்ன ஆகும்னா, கூடுதல் பொறுப்புகளை எடுத்து மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கூடுதல் பொறுப்புகளை தேவையற்ற பொறுப்புகள்னே சொல்லலாம். தேவையற்ற பொறுப்புகளை தள்ளி வச்சுட்டு நாம உண்டு, வேலை உண்டு, சம்பாதிச்சோமா, குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோமா அப்படின்றதுக்கான வழியை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் திட்டமிடணும். இன்னென்ன விஷயத்தை செய்வோம், இன்னென்ன விஷயத்தை தவிர்த்துருவோம். இப்போ கடன் எடுத்துக்கலாம். கடன் செவ்வாயை குறிக்கக்கூடியது தான். ஸோ செவ்வாய் லக்னம். அப்போ இந்த கடன்லாம் நமக்கு இருக்க கடன் பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணால் போதும். நிச்சயமாக உங்கள் மனசில் நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுறீங்க, இது இப்படி இப்படி இந்த வருமானத்தை வச்சு இதை சரி பண்ணலாம், அதை வச்சு இதை சரி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் லக்னத்து ராசியில் உட்காந்துருக்கிறதுனால மட்டும் கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் அசுர குரு. அவர் உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களுடைய ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு அதிபதி, 6ஆம் இடத்துக்கு அதிபதி, கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் எங்கே அமர்றாருன்னா சிம்ம ராசியில் அமர்றார். சிம்ம ராசி சம்பாத்திய ஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். ஜோதிட விதியில் சம்பாத்தியத்தை ஒருத்தருக்கு நல்லபடியாக சம்பாத்தியம் இருக்குமா, இல்லை போராட்டமாக இருக்குமா, இல்லை உழைச்சும் வருமானம் இல்லாமல் இருப்பாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கறத சிம்ம ராசியை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சிம்ம ராசியில் ஒரு சுபகிரகம் அமர்ந்துட்டா நிச்சயமாக அந்த ஜாதகர் நல்ல வருமானங்கள், போராட்டம், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் எளிதாக சம்பாதிப்பாங்கன்ற ஒரு உதாரணம். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அசுர குரு எங்கே இருக்காருன்னா சிம்ம ராசியில் ஜூலை 5ஆம் தேதி, இந்த மாதம் துவங்கி 5 நாள்லேயே சிம்ம ராசியில், கடகத்திலேருந்து சிம்ம ராசியில் அமர போகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர போகிறார். கேந்திர பலம் பெற போகிறார். சுக்கிரன் கேந்திர பலம் பெறும்போதே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ராசிநாதனாக வர்றதுனால நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக சரியான முறையில் நடக்கும். அதில் உங்களுக்கு எந்த வித சங்கடமும் இருக்காது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகளும் சிம்ம ராசியில் அமரக்கூடிய சுக்கிரன் கொடுக்க போகிறார். மேலும் கூடுதலாக இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசியில் ஏற்கனவே ஆண்டு கிரகமான கேது இருந்துட்டு இருக்கார். ஸோ கேதுவோட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கேது ஞானகாரகன், சுக்கிரன் ஆடம்பரம், சுகபோகம், சுபிச்சங்கள், மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேதுவோடய அந்த அந்த சுக்கிரன் சேரும்போது, உங்க ராசிநாதன் சேரும்போது, உங்களுக்கு ஒரு நிபுணத்துவம் வந்துரும். ஞானக்காரகனோட நம்ம தொடர்புல இருக்கும்போது, நமக்கே ஒரு ஞானம் வந்துரும்ன்ற மாரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்த பிரச்சனைய தீர்க்க முடியாம இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளாரிட்டிய வச்சு உங்க வாழ்க்கைய நீங்க மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றதுனால, சரியான முறையில திட்டமிட மாரி ஆரம்பிச்சுருங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கனாலே, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வுகள் உங்கள்ட்டயே இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். மேலும் இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்கு. அத பத்தி நான் சொல்லிடுறேன். ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் புதாத்திய யோகத்தோட கூடிய புதாத்திய யோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமான ஒரு ராஜயோகம். அது என்ன பலன குடுக்கும் அப்படின்னா, மக்கள் செல்வாக்கு, போற இடங்கள்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறது, நல்ல நண்பர்கள், அ நல்ல கல்வி, கல்வியாளர்கள் நண்பர்களா கிடைக்கிறது, அரசியல்ல பெரிய அதிகாரியா இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க, அவங்களுடைய நல்ல நட்பு கிடைக்கிறது. இதெல்லாம் குடுக்கக்கூடியது வந்து புதாத்திய யோகம் தான். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சு, நல்லா பேசக்கூடிய திறன்லாம் குடுக்கக்கூடியது வந்து இந்த புதாத்திய யோகம் தான். இந்த புதாத்திய யோகம் உங்களுக்கு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ உங்க உங்க பேச்சுல ஒரு செல்வாக்கு இருக்கும். நீங்க பேசுறத கேட்கிறவங்கள, "ஓ! ஒரு பெரிய மனுஷன் சொல்றாப்புலப்பா. அவர் சொன்னா சரியா தான் இருக்கும்." அப்படின்ற ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்தும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தட்டாம செய்யணுன்ற எண்ணத்த மத்தவங்களுக்கு குடுத்துரும். இதுநாள் வரைக்கும் மத்தவங்க சொல்றத தான் கேட்டு நீங்க எல்லாத்துக்காகவும் ஒரு அன்புக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமே நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு காலமா மாறியிருக்கு அப்படின்றத இந்த ஜூலை மாதத்துல காட்டியிருக்கு. மேலும் குருவுடைய நிலை 3ஆம் இடத்துல இருக்காரு. குரு 3ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. பொருளாதார ரீதியா பொதுவாவே நல்லது தான். கூடுதலா உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி சனி வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு. தர்மகர்மாதிபதி யோகம். பாத்துக்கங்க புதாத்திய யோகம் இருக்கு, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. சுக்கிரன், செவ்வாய், கேது கேந்திர தொடர்புகள்ல இருக்காங்க. ரொம்ப சிறப்பான, அற்புதமான காலம். சரியா திட்டமிடுங்க. முதல் 5 நாள் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதியிலிருந்து இனி வர்ற காலத்த இந்த மாதத்த மட்டும் இல்ல. இனி வர்ற காலத்த நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்க போறோம்? அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும்? அப்படின்றத நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதுதான் நடக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி.
மதின்றது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ராசி கோச்சாரம் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்கிறது. அதுக்கு அடுத்ததாக கதி, அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு என்னென்ன நிலையில் கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிற்கிறாங்கன்றதை வச்சு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம சொன்னது மதிய அடிப்படை ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையாக கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலாக உங்களுடைய சுயஜாதகத்திலையும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பலன் தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில் சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றதுனால உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாகவும் மன திருப்தியோடு இருப்பாங்க, உறவுகளோட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் வந்து என்னென்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, விலைவாசி உயர்வு, அதனால் பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீ சொன்னீங்க இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகமெல்லாம் குறைஞ்சிரும், நீங்கள் அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.